இப்பொழுது அடுத்ததாக வரப்போகிறார் நமது அடுத்த போட்டியாளர் யூமிகோ. கரகோஷம் எழுப்பி அவளை உற்சாகப்படுத்துங்கள். நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தான் அழட்டிக்கிறாங்க. Respected principal sir and my dear friends, இன்னைக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேச சொல்லிருக்காங்க. என்னோட கிளாஸ்ல எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா கெனிச்சி. அதுக்கப்புறம் கெமோமாக்கி தான் எனக்கு அடுத்த ஃப்ரெண்ட். எல்லாரை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் தான் ஹட்டோரி. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாளே. இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை விட வேற எதுவும் பெருசு இல்லைன்னு இவங்க தான் எனக்கு புரிய வச்சாங்க. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு உண்மையான ஃப்ரெண்டு தான் எப்பவுமே கூட இருப்பாங்க. அதுதான் நட்பு. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னையும் யூமிகோவையும் நாங்க தப்பா நினைச்சிட்டோம். எங்களை மன்னிச்சுடு ஹட்டோரி. மன்னிச்சுட்டேன். உண்மையான நண்பன் எப்பவும் தன் நண்பனோட சந்தோஷத்தை தான் விரும்புவான். டிங் டிங் டிங். The new kid in Kenichi's house. Ding ding. ஆமா, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு வேலை பண்ண கெனிச்சி, இது அப்பாவுக்கும் அங்கிளுக்கும் கொடுத்துட்டு பாயே. நான் உள்ள வரலாமா? அம்மா இது குடுக்க சொன்னாங்க. வா கெனிச்சி, இவர்தான் உன் அங்கிள். ஹலோ அங்கிள், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் தான். இந்தாப்பா, நீயும் கொஞ்சம் குடி. அடா, நீங்க வேற, அவன் ரொம்ப சின்ன பையன். நீங்க வேற, இப்ப சின்ன பசங்களா ரொம்ப உஷாரா இருக்காங்க. கெனிச்சி, அங்கிளோட கிளாஸ்ல ஊத்து. இது ஊத்துறப்பா. ஏதாங்க. நீ உண்மையில ரொம்ப நல்ல பையன் பண்ணி. அங்கிள், நீங்க என்ன வேலை பண்றீங்க சொல்லுங்களேன். அத பத்தி அப்புறமா சொல்றேன். கொஞ்சம் குண்டானதுனால பேண்ட் டைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெடிச்சிட்டு போகுது. என்னப்பா கிண்டல் பண்றியா நீ? இவரே இப்படி இருக்காரு. சில பேர் அப்படிதான் மத்தவங்க கிட்ட பந்தா பண்றதே குறிக்கோளா வச்சிருப்பாங்க. இவங்களை திருத்த முடியாது. ஓகே அங்கிள், உங்க கம்பெனிக்குன்னு ஏதாவது ஒரு கார்டு இருக்கும்ல, அது இருக்கா? அது இல்லாமையா? இரு உனக்கு ஒண்ணு தரேன். இதான் என்னோட கார்டு. ஓ வாவ், சூப்பரா இருக்கே, கொடுங்க. எங்க வேலையே சின்ன பசங்களுக்கு அல்வா கொடுக்கறதா. இவருக்கு தான் மனசுல பெரிய இவரு நடிப்பு பாத்தீங்களா, என்ன எப்படி கவுத்துட்டாருன்னு. இப்ப போய் நான் என்ன காத்திட்டு வரேன். அங்கிள், எனக்கும் ஏதாச்சும் கொடுங்களேன். இது யாரு புதுசா இருக்கு? பாரு சின்சோ, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. எனக்கு புரியுது. இந்த பையனுக்கு எங்க கம்பெனில செஞ்ச பொருள் ஏதோ வேணும்னு நினைக்கிறேன். இரு கொடுக்கறேன். இந்தா வெச்சுக்கோ. இது சாதாரண பால். இது பால் மட்டும் இல்ல, இது சரியான வாளும் கூட. இப்ப பாரு. என்ன பயந்துட்டியா? எப்படி இருக்கு எங்க கம்பெனி பொருள்? அதை புரிஞ்சுக்கவே முடியல. நாம எல்லாம் சேர்ந்து அந்த ஆளுக்கு பல்பு கொடுக்கணும்பா. நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பாருங்க. சிசுமானோட வித்தைய இப்ப பாருங்க. என்னது? என் கண்ணுல தான் பிரச்சனையா? இல்ல நான் பாக்குறது உண்மைதானா? நீங்க எப்படி இருக்கீங்க சார்? என்னது? ஒரு நேம் போர்டு வந்து என்கிட்ட பேசுது. என்னன்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு. நான் கிளம்புறேன். அம்மா போதும், நிறுத்துங்க. நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வெக்கமா இல்ல உங்களுக்கு? வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறதா? அவர் போகும்போது ஏதோ பொருளை விட்டுட்டு போயிட்டாருப்பா. என்னது? அது வந்து இங்க என்னோட பர்ஸ் எங்கேயோ விட்டு போயிட்டேன். பயப்படாதீங்க, அட்டூரி இதை ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சிருந்தான். ரொம்ப நல்ல பையன், தேங்க்ஸ்ங்க. புரியுது, நீங்க ரொம்ப நல்ல பசங்க. நீங்க என் பர்ஸ் எடுத்ததுக்கு இதை நான் ஏனாமா தரேன், வச்சுக்கோங்க. வாவ், சூப்பர். அங்கிள் எனக்கு பணம் கொடுக்கறாரு. ஒருத்தர் பணம் கொடுத்தாருன்றக்கா இவ்வளவு சந்தோஷப்படக்கூடாது, புரியுதா? நான் கிளம்புறேன். போகும்போது நமக்கு பல்பு கொடுத்துட்டு போறாருல ஹட்டோரி. பழக்க தோஷம். சரி வாங்க உள்ள போலாம். ரெஸ்ட் எடுக்கலாம். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ அங்கிள், நீங்களா? அட அங்கிள், நீங்களா? இந்த ஊருக்கு ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உங்களை பார்க்கலாம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள். வாங்க அங்கிள், உங்களை எங்க வீட்டுக்கு வரவேற்கிறோம். கெனிச்சி, இந்த பையனை மேல கூட்டிட்டு போப்பா. ஓகே. சரி, இனிமே நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. உங்கள மாதிரி பசங்க கிட்ட எனக்கு பேசவே பிடிக்காது. நீ அலட்டறத பார்த்தா நான் தான் உன்கிட்ட பேச கெஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? தோண
நீ என் கெஸ்டா போயிட்ட இல்லனா உன்ன அங்கிள் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரோட பேரனை பத்திரமா பாத்துக்கணும், சரியா? இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் கெனிச்சி. ப்ராப்ளம் ஆயிடுமா? சரி, உனக்கு பொம்மையை வச்சு விளையாட ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும் பிடிக்கும். நிறைய பொம்மைங்க இருக்கா போல இருக்கு. குப்பை தொட்டி மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இந்த கதையை படிச்சிருக்கியா? என் ஃபேவரட் புக்க கிழிச்சிட்டியே. இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓட்ட பிளேன்லாம் வச்சிருக்கேன், பறக்குமா? ஆட்டோரு என் பிளேனை இவன் உடைச்சிட்டான். நீ என்ன ஏதாவது திட்டினா தாத்தா கிட்ட போய் சொல்லிடுவேன். இவன் ரொம்ப ஓவரா பண்றான். நீ ரொம்ப கம்மியா பண்றியா? இல்ல ஹட்டோரி, இவனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. இவனை நல்லபடியா கவனிச்சுக்கணும்னு அம்மா சொல்லிருக்காங்க. இவன் தாத்தாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லிருக்காங்க. அதுக்குன்னு அவன் இப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான், பாத்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கணும்ங்கறியா? ப்ளீஸ் அவனை ஒண்ணு பண்ணிடாத. கேளுச்சு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்னது? ஐயா, உன் மேல கலர் போட்டுட்டேனே. உங்களால மட்டும் எப்படி இப்படி ஜம்ப் பண்ணி போக முடியுது? டிங் 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 டிங். முகத்துல கரிய பூசிட்டான். உன் மூஞ்சில நான் மார்க் போடாம விட மாட்டேன். டிங் 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 டிங். என்ன வேலை பண்ணிட்ட? சூப்பரா டோரி, சூப்பர். என்ன ஒரே சத்தமா இருக்கு. என்னது உன் மூஞ்சில? என்னது? எல்லாம் போச்சு. அது வந்து தாத்தா என்ன நடந்ததுன்னா, தாத்தா நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம் தாத்தா. ஓ அப்படியா? ஓ அப்படியா? சரி சரி, சின்ன பசங்கனால இப்படிதான். நீயே உங்க தாத்தா கிட்ட எங்களை பத்தி ரிப்போர்ட் பண்ணல? ஏன்னா எனக்கு ஆட்டோரிய ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான். இங்க பாரு கேனச்சி, நான் நிறைய பேரை பாத்திருக்கேன், ஆனா ஆட்டோரி மாதிரி திறமைசாலியா நான் பார்த்ததே இல்ல, தெரியுமா? அப்படின்னா நீ எங்களோட ஃப்ரெண்ட் ஐட்டன் எடுத்துக்கலாமா? கரெக்ட் தானே? பரவாயில்ல, வச்சுக்கோ. அப்பன்னா வா, நாம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம், வா. பாரு பாரு, உன் மூஞ்சி ஃபுல்லா ஒரே கலரா இருக்கு. கண்ணாடில உன் முகத்தையும் கொஞ்சம் பாரு, எப்படி இருக்கு? எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து இப்படி சிரிச்சு விளையாடிக்கிட்டா ரொம்ப ஜாலியா இருக்கும். டிங் 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 டிங். Who will sit next to Yumiko? டிங் டிங். இதுல நம்ம பேர்லாம் எங்க இருக்கு? இதுல நம்ம பேரையே காணுமே, எங்க போச்சு? எங்கேயுமே இல்ல. கெனிச்சி, நம்மள இப்படி ஏமாத்திட்டாங்களே. ஆமா, நீ கரெக்டா சொன்ன. அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு சார் கிட்ட பேசுங்க, அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. நான் எப்பவும் கெனிச்சி மாதிரி கை கட்டிட்டு நிக்க மாட்டேன். இந்த விஷயத்த சாரி கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்குவேன், அவ்வளவுதான். போங்க போங்க, எல்லாரும் அவங்க இடத்துல போய் உட்காருங்க. பசங்களா போங்க. இப்ப எல்லாரும் உங்க புது இடத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க. உங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு இருக்கு சார். சொல்லு கெனிச்சி. அது என்னன்னா சார், இங்க இருந்து பார்த்தா போர்டு எனக்கு சரியா தெரியல, அதனால முன்னாடி உட்காரணும் சார், ப்ளீஸ். ஓ அப்படியா? கொஞ்சம் முன்னாடி இல்லாம ஃபர்ஸ்ட் ரோ கிடைச்சா கூட நல்லா இருக்கும் சார். சார், நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு கேமமாக்கி. சார், யுமிகா உட்கார்ந்துட்டு இருக்க இடத்த கெனிச்சிக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும்ல சார்? ஓகே ஓகே, வெரி குட். யுமிகா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா நீ போய் கெனிச்சி இடத்துல உட்கார்ந்துக்கறியா? சரி சார், மாத்திக்கிறேன். கதையில ஏன் இப்படி ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னே தெரியலையே. யுமிகோ, நீ இங்க உட்கார்றதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வடை சுட ஆரம்பிச்சிட்டாப்பா. எப்படி என்ன சூப்பரா பண்ணானா? முன்ன விட எவ்வளவோ பரவாயில்ல. டிங் 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 டிங். நான் சூப்பரா பண்றேன்ல? சூப்பர். அதோ நம்ம கெனிச்சி கூட வந்துட்டானே. வாங்க, அவன் முகம் ஏன் அவ்வளவு சோகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். என்ன விஷயம் கெனிச்சி, சொல்லு. சார், என்ன ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வச்சு யூமிகோவை கெமமாக்கி கூட பின்னாடி உட்கார வச்சுட்டாரு. இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெருசா முகத்தை தொங்க போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்த ஒரு செகண்ட்ல நான் சால்வ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா கெனிச்சி? இவன் தான் சொன்னா பின்னாடி உட்கார்ந்தா போர்டு தெரிய மாட்டேங்குதுன்னு. இவன் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இவனை முன்னாடி உட்கார வச்சு அவன் இடத்துல யுமிகோவை உட்கார வச்சான். ஆனா இவனோட ஃப்ரெண்ட பின்னாடி உட்கார வச்சிட்டீங்களே. அதுக்கு எதுவும் பண்ண முடியாதே. எதுவும் பண்ண முடியாதா? டிங் 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 டிங்.
ஆமா, எதுக்கு நீ இப்ப டேபிள் மேல எல்லாம் ஏற? இப்ப நான் சொல்றத மட்டும்தான் நீங்க செய்வீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீங்க யூமிகோவையும் கெனிச்சியும் பக்கத்துல உட்கார வைக்க போறீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். யுமிக்கோவையும் கெனிச்சியும் பக்கத்துல உட்கார வைக்கிறேன். ஹேமமாக்கிய தூக்கி வேற எங்கேயாவது போட்டுறேன். இதுதான் யுமிக்கோ. அவளை இங்க உட்கார வைக்கணும். அப்புறம் இந்த பையனை இங்க உட்கார வைக்கணும். பிரச்சனை தீர்ந்துடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க போயிட்டு வந்தீங்க சார்? ஒண்ணும் இல்ல. இங்க என்ன நடக்குது? நீங்க ரொம்ப நல்ல டீச்சர். குழந்தைங்க கிட்ட இப்படி அநியாயம் பண்ண கூடாது சார். என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த மாதிரி இனிமே பண்ணவே மாட்டேன். உனக்கு எங்க விருப்பமா அங்க போய் உட்காந்துக்கோ. நான் பிரச்சனை பண்ணவே மாட்டேன். அதுல தலையிடவே மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஓகே சார். கதை அப்படி போகுது. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அட, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். போயிட்டு வரேன். இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கானே. இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் போகணும். யாரும் இன்னும் வரல. இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி நான் தான் கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் போகணும். ஓடுற கெனிச்சி, முதல்ல என் சீட்டை புடிச்சுக்கணும். என்ன கெனிச்சி இங்க உட்காந்துட்டு இருக்க? ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே முன்னாடி தானே இருக்காங்க, பாரு. யுமிகோ எங்க இருக்கா? அதோ அங்க பாரு. நான் இங்க உட்காரணுமா இல்ல இங்க உட்காரணுமா? இங்க உட்கார்ந்துக்கிறேன். நான் யுமிகோ பக்கத்துல உட்கார்றேன். இல்ல நான் தான் உட்காருவேன். நான் தான் உட்காருவேன். இல்ல நான் தான் உட்காருவேன். யுமிகோ பக்கத்துல. சும்மா இருங்க. ரெண்டு பேரும் ஷார்ட் போத்தரை போட்டுக்கிட்டு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க உட்காருங்க. டிங் டிங் டிங். நான் தான் ஜெயிப்பேன். பார்க்கலாம். இதுல நான் தான் ஜெயிக்கணும். யுமிகோ பக்கத்துல நான் தான் உட்காரணும். இவன் தோக்கணும். இது கண்டிப்பா நடக்கும். நானா இப்ப ஏதாவது பண்ணலனா கெமுமாக்கி நிச்சயமா ஜெயிச்சிடுவானே. ஓகே ஸ்டார்ட். நீ உன் விரல திறக்க கூடாது கெமுமாக்கி. இது என்ன இது? என் கை வரமாட்டேங்குது. நான் தான் ஜெயிச்சேன். டிங் டிங். யுமிகோ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா, ரொம்ப. இப்ப கூட ஒரு ஐடியா இருக்கு, பார்க்கலாம். ஷீனா, நீ இப்படிதான் பேசணும். சார், என்ன விஷயம் ஷீனா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது என் உடம்பு ரொம்ப சரியில்லை சார். இந்த குரல் இந்த பொண்ணோடது கிடையாது, கெமுமாக்கியோடதாச்சே. நான் வேணா பின்னாடி சீட்ல உக்காந்துட்டு கிளாஸ பாக்கட்டுமா சார்? நான் ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்கும், கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாதிரியே இருக்கும். சரி ஓகே. முன்னாடி யார் வர்றது? சார் நான் வரேன் சார். போய் உன் சீட்ல உட்காரு. யுமிகோ, நான் இப்ப வந்துட்டேன் பத்தியா? என்ன கெனிச்சி, உனக்கு சந்தோஷம் தானே? இல்லன்னு சொன்ன மட்டும் நீ என்ன எந்திரிச்சு போகவா போற? சந்தோஷம் தான். கெமுமாக்கி தோல்வியை ஒத்துக்கவே மாட்டானே. டிங் 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 டிங். Mom wants to lose weight. டிங் டிங். யாராவது இருக்கீங்களா? வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா? யாரு? அட சார், நீங்களா? வாங்க உள்ள வாங்க சார். என்னது, முன்னாடி விட கொஞ்சம் குண்டா இருக்கீங்களே. என்னது? ஏன்னா நான் உங்களுக்காக ஒரு கேக் கொண்டு வந்திருக்கேன். இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். உள்ள வாங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கங்க. வெயிட் அதிகமானா நோய் ஜாஸ்தி ஆயிடும். வெயிட் அதிகமா இருந்தா நோய் வருமா? எதுக்காக இப்படி செஞ்ச கெனிச்சி? உங்க ஸ்கூல்ல போய் சார் கிட்ட நான் குண்டா இருக்கேன்னு எதுக்காக சொன்னேன்? கெனிச்சி, உங்க சார் கிட்ட போய் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? கேக்குறோம்ல கெனிச்சி, வாயை திறந்து சொல்லு. என்ன சொல்றது? உண்மையை சொல்லு. நான் உண்மைதான் சொன்னேன். அம்மா குண்டாதான் இருக்காங்க. கெனிச்சி, உங்க அம்மாவை பத்தி நீயே இப்படி சொல்லலாமா? அது நல்லது இல்ல. ஆனா அதானே உண்மைப்பா. அம்மாவோட ஆரோக்கியத்துல எனக்கும் அக்கறை இருக்கு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என்னது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுல, இனிமேல அப்படி ஆக கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னது? நான் உடம்பு சரியில்லாம இருந்தேனா? நீங்க மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சதுல,
அம்மாவுக்கு அந்த மாதிரி அடிக்கடி ஆகக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, ஆனா கெனிச்சி சொல்றது உண்மை இருக்கதான் செய்யுது. ஓவர் வெயிட் உடம்புக்கு ஆகாது. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களை எல்லாம் யாருமா பாத்துக்குவா? கொஞ்ச நேரம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். நாங்க இப்படி சொல்றது கூட இவ்வளவு கோவம் வருதே. கொஞ்ச நாளைக்கு முன்னால உன் பேண்டையே போட முடியாம நீ எவ்வளவு அவஸ்தைப்பட்ட யோசிச்சு பாரு. இது ரொம்ப டைட் ஆயிடுச்சு எனக்கு. என்னால முடியல. ஞாபகம் வந்துருச்சு. ஆனா என்ன பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன பண்றீங்கம்மா? இது கரெக்ட் மெத்தட் கிடையாது. நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வாயை மூடு. 1 2 உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. இதெல்லாம் முழுசா கத்துக்கிட்டு அப்புறம் தான் செய்யணும், இல்லனா இப்படிதான். சும்மா நான் கீழே விழுந்த மாதிரி நடிச்சேன். உங்க எல்லாருக்கும் என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு பார்த்தேன். என்னோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பரவாயில்லையே, நல்லா சமாளிக்கிற. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா எக்ஸசைஸ் பண்ண நாங்க சந்தோஷப்படுவோம்மா. நீங்க யாரும் என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நிஜமாலுமே சுளுக்கு பிடிச்சிருந்தாலும் என்னமா சமாளிக்கிற உங்க அம்மா இல்ல? எங்களுக்கும் புரியுது. மணி 8 ஆகுது. டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் வெளிய சாப்பிட்டுக்கோங்க, சரியா? வா. வெளிய சாப்பிடுமா? என்ன உங்க அம்மா அப்படியே சொன்னாங்களா? ஆமா யமிகோ, காலையில எழுந்ததும் எக்ஸசைஸ் பண்ணியே திருவன் புடிவாதம் பிடிக்கிறாங்க. ஏய் கெனிச்சி, காலையில எக்ஸசைஸ் பண்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். எனக்கு நிறைய எக்ஸசைஸ் தெரியும். நானும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா யாருமே என்கிட்ட வந்து கத்துக்க மாட்டேங்கிறாங்க. அம்மாக்கே நீ எனக்கு அந்த எக்ஸசைஸ் கத்து கொடுக்கறியா? இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. என்னது, நீங்க என் கூட வாள் சண்டை போடணுமா? ஆமா ஹட்டோரி, வால் சண்டை போடும்போது நல்லா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனாலதான் கேட்டேன். வா சண்டை போடலாமா? இல்ல இது நடக்காது. அம்மா தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. என்னாச்சு ஹட்டோரி? நீ ரொம்ப பெரிய தைரியசாலி நினைச்சேனே, ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் என்ன வேணா செய்யறேன், ஆனா இது வேண்டாம். அதெல்லாம் முடியாது. வேண்டாம் அம்மா, ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. அம்மா என் வீரத்தை தடுக்காத. கம் ஆன் ஹட்டோரி, கம் ஆன். உன்னை சும்மா சண்டை தானே போட சொன்ன, அதுக்காக இப்படி அடிப்பியா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால இந்த வலியை தாங்க முடியல. இருந்தாலும் கத்தி சண்டை நல்லாவே இருந்துச்சு. நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா? சீக்கிரம் வாங்கப்பா. என்னன்னு தான் சொல்ல கெனிச்சி. சரி பாருங்க, வாங்க. வந்துட்டீங்களா? வாங்க. இதெல்லாம் என்னது? இந்த மிஷினை நீ எப்போ வாங்குன? எப்ப வாங்குனன்றது இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரீம் மிஷின் சீக்கிரமாவே வெயிட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுமா. இதுக்கு எந்த டயட்டோ எக்ஸசைஸும் தேவையே இல்லையா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லா நான் இருக்குல்ல? கஷ்டப்பட்டு உழைச்ச காசை நீ இந்த ஸ்டீம் மிஷினுக்காக வேஸ்ட் பண்றியா? நீங்க சேர்த்து வச்ச பணத்துல தான் வாங்குனேன். அட கடவுளே, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இனிமே வெயிட் நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்ன்றதுக்காக நான் நல்ல நல்ல ஹெல்தி ஃபுட்ஸா பண்ணிருக்கேன். எல்லாரும் சாப்பிடுங்க. என்னது ஹெல்தி ஃபுட்டா? இப்ப இததான் சாப்பிடணுமா? இனிமே பச்சை காய்கறிகள் எல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன சொன்ன? எனக்குமா? குளிச்சு ஜாலியா இருக்கலாம். வாங்க வாங்க. வரேன்பா. சுடுதண்ணி. என்னப்பா ஆச்சு? என்ன இது? வர என்னங்க? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் பச்சை தண்ணியில குளிக்கலாம்னு ஜாலியா வந்தோம். ஆனா இங்க வெந்நீர் தான் இருக்கு. இத பாருங்க, சுடு தண்ணியில குளிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட்டும் கம்மியாகும். குளிங்க. உடம்ப குறைக்கிறதுக்காக அம்மா செய்யற இந்த கலாட்டாவால வீடே தலைகீழ மாறிடுச்சு. இதெல்லாம் எப்பதான் சரியாகுமோ? இது நைட் எக்ஸசைஸ். குண்டா இருக்கிறவங்களுக்கு இளைக்கிறதுக்கான அறிவுரை சொல்றதுக்கு முன்னாடி அதோட விளைவுகள் என்னன்னு நம்ம யோசிச்சுதான் சொல்லணும். டிங் 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 டிங்.
Hattori lost his blade. Ding ding. நல்லது. என்னோட எல்லா ஆயுதங்களையும் சுத்தம் பண்ணியாச்சு. வெறும் 9 தான் இருக்கு. இன்னொன்னு எங்க? ஆரம்பத்துல இருந்து இதையெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணணும் அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அங்க எங்கேயாவது விழுந்திருந்தா எனக்கு அது கிடைச்சிரும் இல்லையா? அதுக்குதான் அன்னைக்கு நான் கெனிச்சிக்காக அதை உபயோகப்படுத்தினேன். ஏய் கியோ, கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. கெனிச்சி எவ்வளவு சந்தோஷமா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் பாரு. நாம எதுக்கு இருக்கோம் பாஸ்? அவன் சந்தோஷத்தை குறைச்சிடலாம். பேசிட்டே இருக்காம வேலைய ஆரம்பி. இவங்க திருந்தவே மாட்டாங்க. கயிறை இழுத்து புடி. ஏன் நீ கயிறை விட்டுட்ட கியோ? சொல்லு. நான் விடல பாஸ். யார் இந்த கயிறை அறுத்தது? நான் தான் கயிறை அறுத்தேன். ஹட்டோரி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு அந்த ஆயுதத்தை கீழே இருந்து நான் எடுத்துட்டேன். வேற எங்கேயாவது இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துடுறேன். இங்க எங்கேயுமே ஆயுதத்தை காணுமே. எங்க போயிருக்கோம் அது? அன்னைக்கு இங்க என்ன நடந்தது? இன்னைக்கு உனக்கு ஒரு புது வித்தையை கத்து கொடுக்க போறேன். இந்த கம்பத்து மேல ஏறி நின்னு அந்த இலக்க பார்த்து ஆயுதத்தை வீசணும். ஆனா இதை எப்படி செய்யறதுன்னா? அவனால இதை செய்ய முடியும்னு எனக்கு தோணல. நான் செஞ்சு காட்டுறேன், நீங்க கவனமா பாருங்க. எப்படி செஞ்சேன்னு பாத்தீங்களா? ஓகே, இப்ப பாரு சிசுமாரோட வேலைய. ஓ, ஒருவேளை விழுந்துட்டா தண்ணி ஆழமா இருக்குமோ? அவ்வளவுதான், என்னால முடியாது. ஓ, என்ன விட்டுரு. சரி, நான் போய் பாத்துறேன். பாத்து போ ஷின்சோ. அந்த இடத்துல நான் ஒரு தடுப்பு போட்டு ஆகணும், இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இது பார், நீ ஒரு நிஞ்சா. நிஞ்சாக்கு எப்பவுமே ஆபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீ தான் தைரியமா அதை எதிர்த்து போராடணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது அண்ணா. இங்க நான் என் ஆயுதத்தை யூஸ் பண்ணவே இல்லையே. அப்படின்னா நான் காட்டுக்கு தான் போய் தேடணும். டிங் 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 டிங். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் இங்க வந்தப்போ மரத்துக்கு மரம் தாவி என் சாகசங்களை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் என் சாகசத்தை காட்ட போறேன். இப்ப நான் இதையெல்லாம் வெட்ட போறேன். மூணு திரும்பி வந்துடுச்சு. ஆனா இன்னொன்னு வரல. அது இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கணும். டிங் டிங். அட, இது அதோட அடையாளம் தானே. அடையாளம் இருக்கு, ஆனா என்னோட ஆயுதத்தை காணோம். இதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது அதை எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்களா? நான் முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? யார்கிட்ட கேக்குறது? இங்கதான் யாருமே இல்லையே. டிங் டிங். யாராவது இருக்கீங்களா? என்னோட சின்ன ஆயுதம் இங்க எங்கேயோ விழுந்துடுச்சு. அதை யார் எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்ல முடியுமா? சின்ன பொண்ணு எடுத்துக்கிட்டு போனாலா? காட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காளா? இப்பவே போய் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. காட்டுக்கு பக்கத்துல இந்த ஒரு வீடு தான் இருக்கு. அந்த பொண்ணு நிச்சயம் இங்கதான் இருக்கணும். ஓ, அடடே, இன்னைக்கு என் செல்லம் காட்டுல இருந்து வேற ஏதாவது வித்தியாசமா கொண்டு வந்திருக்கியா? சீக்கிரம் சீக்கிரம் காட்டு. இன்னைக்கு காட்டுல இருந்து ஒரு வினோதமான பொருளை கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன பொருள் செல்லம்? அது ஸ்டார் மாதிரி இருக்கு. நிச்சயமா என்னோட ஆயுதம் தான். எங்க காட்டு பார்க்கலாம். நான் ஏதாவது செஞ்சாகணும். என் ஆயுதத்தை திருப்பி எடுத்தே ஆகணும். நான் என்ன பண்ணுவேன்? டிங் 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 டிங். ரெண்டு பேரும் அசையாதீங்க. டிங் 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 டிங். அட, என்னோட ஆயுதம் எனக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா உன்னோட பர்ஸ் நான் காலியா விட மாட்டேன். அதுக்கு பதிலா இதை வச்சுக்கோ. டிங் 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 டிங். இப்ப சுய நினைவுக்கு வரலாம்.
ஓஹோ, இந்த பூக்களை தான் அப்படி சொன்னியாடா செல்லம்? நான் இத பத்தி சொல்லலப்பா. நான் வேறொரு பொருளை தான் காட்டுல இருந்து கொண்டு வந்தேன். ஆனா அது எங்க போய் கவலைப்படாதம்மா, இதுவும் ஸ்டார் மாதிரி தான் இருக்கு. ஆமாப்பா. நல்லா இருக்குல்ல? இது என்ன பண்றது? இதுவும் நல்லா தான் இருக்கு. ஜாக்கிரதையா வச்சுக்கடா செல்லம். வெச்சுக்கலப்பா. நல்லதா போச்சு. அந்த குழந்தையும் சந்தோஷமா இருக்கா, ஏன் ஆயுதமும் எனக்கு கிடைச்சிடுச்சு. சரி, இப்ப நான் கிளம்புறேன். எப்படியோ உன்னோட நிஞ்சா ஸ்டாரை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லு ஹட்டோரி. வர வர ஹட்டோரியோட பொருட்கள் எல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. என்ன ரகசியம்? இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கெனிச்சி, ஹட்டோரி அந்த மாதிரிலாம் சொல்லாத. ஏன்னா அவன் அந்த மாதிரி கிடையாது. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எவ்வளவு கஷ்டமான வேலைய ஹட்டோரி தன்னோட புத்திசாலித்தனத்தால ஈஸியா செஞ்சு முடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. ஆமா ஆமா, இனிமே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா நானும் புத்திசாலித்தனமா நடந்துக்குவேன். எந்த வேலையுமே புத்திசாலித்தனத்தோட செஞ்சா அந்த வேலை நிச்சயமா உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது. டிங் 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 டிங். ஹட்டோரிஸ் போட்டோ இம்பாசிபிள். டிங் டிங். ஏன் இன்னைக்கு இவ்வளவு சோகமா இருக்க யுமிகோ? நானும் அதத்தான் அப்போதுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு வித்தியாசமான போட்டோ எடுக்கணும் போல இருக்கு. இதுக்கா கவலைப்பட்டுட்டு இருக்க? பேசாம ஒரு நிஞ்சாவை போட்டோ எடுத்து கொடுத்துரு, அவ்வளவுதான். ஹட்டோரி உனக்கு நல்லாவே போட்டோ எடுத்து கொடுப்பா. கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படியா கெனிச்சி? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? ஹட்டோரிய உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். அவன்கிட்ட பேசிக்கோ. இதெல்லாம் ஒரு உதவியா? அவனோட ஹெல்ப் தேவையில்லைன்னு சொல்லிடு யுமிகோ. நடுவுல நீ மூக்க நுழைக்காத கேமமாக்கி. அட்டோரி இதுக்கு சம்மதிப்பான்னு எனக்கு தோணல. ஏன்னா ஒரு நிஞ்சா தன்னோட நிஜமான முகத்தை போட்டோ எடுக்க விட மாட்டான். இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாம் திருட்டுத்தனமா எடுக்கலாம். ஹட்டோரிய எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போய் அவனுக்கு தெரியாம போட்டோ எடுக்கலாம். இதுல நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியா? உனக்கு சேவை செய்யறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க. என்ன பார்த்து இப்படி கேட்கலாமா? அப்ப எழுதி வச்சுக்கோ, நம்ம மேல முடிஞ்ச மாதிரிதான். டிங் டிங் டிங். எதுக்காக என்ன இங்க ஒரு கூப்பிட்ட? வேலை இருக்கு. ஹட்டோரி கிட்ட இதே மாதிரி பேச்சு கொடு, நான் போட்டோ எடுத்துறேன். மாட்னாடா அட்டோரி. சொல்லு யுமிகோ, என்ன விஷயம்? எப்படி சொல்றது? நீ வாயை திறந்து சொல்லலனா எனக்கு எப்படி யுமிகோ தெரியும்? அது என்னன்னா இது பாரு யுமிகோ, நீ இப்படி தயங்கி தயங்கி நின்னா எனக்கு மட்டும் என்ன புரியும் சொல்லு. இப்ப போடு. யாரோ என்ன கூப்பிடுறாங்க. இந்தாக்கியோ. என்ன விட்டுட்டு எங்க ஓடுறீங்க பாஸ்? டிங் டிங் டிங். கெனிச்சி, முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லு. அது என்ன விஷயம்னா நகைச்சும்மா விளையாடிக்கிட்டு இருந்த, அவ்வளவுதான். நீ வா யுமிகோ. டிங் டிங் டிங். இதுதான் எங்களோட பிளான். ஹட்டோரிய போட்டோ எடுக்க நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க ஷின்சோ சுஷிமாரு. கண்டிப்பா கெனிச்சி, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். அண்ணாவை கண்டிப்பா போட்டோ எடுத்தே ஆகணும். ஆமா ஆமா, கண்டிப்பா போட்டோ எடுக்கணும். எப்படியும் இன்னைக்கு போட்டோ எடுத்தாகணும். ஹட்டோரி வந்துட்டான் பாஸ். எப்படியும் போட்டோ எடுத்தே தீருவோம். பாஸ் இது ஸ்டார்ட் பண்ணட்டுமா? முதல்ல அட்டோரி இந்த பக்கம் வரட்டும் கியோ. இப்ப பாருங்க என் வேலையை. அட, புயல் காத்து வருதே. டிங் 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 டிங். கண்ணாடி அவன் பக்கமா திருப்பு, சீக்கிரம். அடடா, என்ன திடீர்னு ஏன் இவ்ளோ சூடா இருக்கு? நான் ரெடியா இருக்கேன். ஏய் கியோ, சுத்தறத நிறுத்து. முதல்ல அவங்கள போட்டோ எடுக்க விடு. ஏதோ விஷயம் இருக்கு, இல்லனா இவங்க என் பின்னாடி இப்படி சுத்த மாட்டாங்க. என்னன்னுதான் புரியல. ஒரு நிஞ்சாவை போட்டோ எடுக்கிற சான்ஸ் உன்னால கெட்டு போச்சு கியோ. உன்னை எவ்வளவு அடிச்சாலும் அப்படி திருந்த அவ மாட்டேன். தப்பிச்சு எங்க பட போறா? எங்க ஊர் சுத்தினாலும் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். என்னமோ அவனை நேருக்கு நேரு நின்னு போட்டோ எடுக்கிற மாதிரி தைரியமா பேசுற. ஹட்டோரி ஒத்துக்கிட்டா தானே அந்த மாதிரி போட்டோ எடுக்க முடியும் பாஸ். கெனிச்சி, ஷின்சோ, ஷிஷிமாரு 3 பேரும் என் பின்னாடியே சுத்துறாங்க. அந்த கெமுமாக்கி வேற இவங்களுக்கு உதவி செய்யறான். என்னன்னே புரியலையே. என்னத்த பாத்தீங்களே, இவ்வளவு வெயிட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூக்கு, விட்டுறாத. ஓ, எனக்கு ஒண்ணுமே தெரியல. தெரிஞ்சா தானே வேலை சீக்கிரம் முடியும். டிங் 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 டிங். தண்ணிய பீச்சி அடி. இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது அண்ணா. இப்ப பாரு, தூண்டில எப்படி போட்டு பிடிக்கிறானே. ஓ,
ஹட்டோரியோட தலை மட்டும் வருது. இது என்னது போலியான முகம் மாதிரி இருக்கு? இப்ப வெடிக்க வைக்கிறேன் பாரு. ஜிஜி, ஜிஜி, ஜிஜி. எல்லாருமா சேர்ந்து என்னமோ கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு ராத்திரி இதான் எனக்கு வேலை. இவங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சே தீருவேன். இன்னைக்கு நைட் இந்த வேலையை முடிச்சாகணும். ஷின்சு, இந்த தவளைய ஹட்டோரி கிட்ட வச்சுடு. என்ன இந்த இத பார்த்தாலே அண்ணன் பயப்படுவாரு. அப்ப நாம அவன போட்டோ எடுத்துடலாம். ஆமா, எடுக்க போறோம். ஓஹோ, இதான் விஷயமா? எல்லா பிளானும் தெரிஞ்சிருச்சு. கெனிச்சி நட்சத்திர மேல வா. ஆ, நான் இது இப்ப வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இது போ சித்திரம் போ. டிங் டிங். இல்ல இல்ல, நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. யாராவது உதவி பண்ணுங்க. இப்ப நான் போட்டோ எடுக்க போறேன் ஹட்டோரி. எடுத்துட்டேன். எதுக்காக இவ்ளோ அதிர்ச்சி ஆகுற கெனிச்சி? இந்த நிலா உனக்கு பிடிக்கலையா? சொல்லு கெனிச்சி. எனக்கு ஒண்ணு அப்படியெல்லாம் தெரியல. நல்லாதான் இருக்கு ஹட்டோரி. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. அதிர்ச்சியான மாதிரில தெரியுது. நிஜமாவே உனக்கு முடி இல்லையா? இருக்கே, நல்ல அடர்த்தியான கூந்தல் இருக்கே. பாரு, இப்ப போட்டோ எடு. போட்டோ கிடைச்சிடுச்சு. நீ மட்டும் பார்த்தா போதுமா? எங்களுக்கு எல்லாம் காட்ட மாட்டியா? காட்ட தானப்பா எடுத்துட்டு வந்திருக்க. இதுல பொண்ணு இருக்கு. இதுல பையன் இருக்கான். இது வித்தியாசமா இருக்கு. இத பாக்குறதுக்கு கஞ்ச பையன் மாதிரியே இருக்கான். ஓ, இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல அட்டோரியோட ஒரிஜினல் ஃபேஸ் எதுலயுமே இல்ல. இது கூட ஒரிஜினல் கிடையாது. இங்க பாருங்களேன், அட்டோரி பொண்ணு வேஷத்துல காமெடி பீஸ் மாதிரி ஆனா இருக்கான். எனக்கு ஹட்டோரியோட உண்மையான போட்டோ தான் வேணும். அது உங்களால முடியல. இன்னொரு பிளான் பண்ணலாம். இன்னொரு பிளானா? இத பாருங்க, இந்த முறை நான் அட்டோரிய போட்டோ எடுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் என்ன மாதிரி பெரியவங்க பண்ற வேலை. கெனிச்சி கெமுமாக்கி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த விஷயத்துல அவங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்காது. ஏன்னா ஒரு உண்மையான நெஞ்சா தன்னோட உண்மையான உருவத்தை யாருக்கும் காட்ட மாட்டான். போட்டோ கூட எடுக்க விடவே மாட்டான். டிங் 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 டிங். யூமிகோஸ் gift. டிங் டிங். கனிச்சி, இந்த இது வாங்கிக்கோ. என்னது இது? ஏதோ ஒரு கடையோட gift கூப்பன் மாதிரி இருக்கு. இது கொடுத்தா அந்த கடையில நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல இருக்கே. உனக்கு இது வேண்டாமா யூமிகோ? இல்ல, இது எனக்கு வேண்டான்னு இல்ல. ஆனா அங்க போறதுக்கு எனக்கு டைம் இல்ல, அவ்வளவுதான். கவலைப்படாத, உனக்கு பதிலா நான் அந்த கடைக்கு போய் அந்த கிஃப்ட்ஸ வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். இந்த கெனிச்சி மேல நம்பிக்கை வை யூமிகோ. ஓ கனிச்சி, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவன். வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. இந்த யுமிகோவை நான் கண்டிப்பா விட மாட்டேன். நான் வந்துட்டேன். என்னாச்சு இவனுக்கு? இப்பவே அந்த கடைக்கு போய் கிஃப்ட வாங்கி யூமிகோக்கு கொடுத்துட்டு வரணும். வாங்கிக்கோங்க. இந்த கூப்பனுக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்கு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். யாஹூ! யே! பாஸ், அவன் கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டான் பாஸ். சரி, எனக்கு புரிஞ்சது. பாஸ், அவன் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துருவான் பாஸ். ஓவர் பாஸ், ஓவர் பாஸ். நான் தயாரா இருக்கேன் கியோ. யூமிகோ இந்த கிஃப்ட பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாள. இந்த கிஃப்ட எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கெனிச்சி. இது என்னோட கடமை தான் ஆன்ட்டி. சரி கெனிச்சி, நீ கொடுத்த கிஃப்ட பத்தி நான் யூமிகோ கிட்ட சொல்லிடுறேன். சரியா? ஓகே, போயிட்டு வரேன் ஆன்ட்டி. இன்னைக்கு யூமிகோ மனசை நான் கொள்ளையடிக்க போறேன். யாஹூ! கெனிச்சி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அந்த சந்தோஷத்தை நான் துக்கமா மாத்தி காட்டுறேன். இரு. ஏதோ ஆனா மாதிரி தெரிஞ்சது. ஒண்ணு இல்ல. யூமிகோ, உனக்காக கிஃப்ட் கொண்டு வந்துட்டேன். யூமிகோ, நீ எங்க இருந்து வர? நான் ஷாப்பிங் பண்றதுக்காக வெளிய போயிருந்தேன். இங்க பாரு, நான் உன்னோட கிஃப்ட வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ வாவ், தேங்க் யூ.
இது என்ன கொண்டு வந்திருக்க கனிச்சி? இல்ல நான் வந்து என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? அந்த சேல்ஸ்மேன் இத மடிச்சு கொடுத்தானோ. பேசாத, ரொம்ப கெட்ட பையன். யுமிகோ, இது பாரு. ஐயோ, இதுல உன்னோட தப்பு ஒண்ணுமே இல்ல. கடைக்காரர் உன்கிட்ட என்ன கொடுத்தாரோ அதுதான் நீ கொண்டு போய் யுமிகோ கிட்ட கொடுத்த. ஆனா இந்த விஷயத்தை யாரு யுமிகோ கிட்ட எடுத்து சொல்றது? நீ இதுக்காக அழாத கெனிச்சி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு இப்பவே பாத்துட்டு வரேன். கெமுமாக்கி, பாத் யூமிகா இந்த கிஃப்ட் பத்தி ரொம்ப சந்தோஷமாயிடுவா இல்ல பாத்? அந்த சந்தோஷத்துக்காக தானே நாம இவ்வளவு நேரம் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் கியோ. ஆனா கெனிச்சி நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு பாத். இன்னைக்கு போற நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. ஓஹோ, இதெல்லாம் உன்னோட வேலைதானா? எப்படியாவது நான் அந்த கிஃப்ட திருப்பி வாங்கணும். உனக்கும் பாடம் கத்து கொடுக்கறேன் பாரு. நான் சொன்ன பிளான் உனக்கு புரிஞ்சுதா இல்லையா ஷிஷிமாரு? நல்லா புரிஞ்சது பாஸ். அப்பனா சரி, நம்ம வேலையை நாம ஆரம்பிக்கலாம். டிங் 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 டிங். இது போட்டுக்கோ ஷிஷிமாரு. இது வேறயா? டிங் 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 டிங். உன்னை நான் இப்ப முழுசா ரெடி பண்ணிட்டேன். உன் வேலையை நீ ஆரம்பிக்கலாம் ஷிஷிமாரு. டிங் டிங். பாத்துக்கிட்டே இருக்கியோ, என் கையால யுமிகோ இந்த கிஃப்ட வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட போற. எப்படி